ஹலோ எவ்ரிஒன், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் பலாசோவை எப்படி கட் பண்ணி ஸ்டிச் பண்ணுறதுல தான் பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கான மெஷர்மெண்ட்ஸ் நான் சைடில் கொடுத்துருக்கேன். கட் பண்ணுற வீடியோ எடுக்க முடியாமல் போயிடுச்சு. நெக்ஸ்ட் டைம் கட் பண்ணுற வீடியோ நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். நான் இப்போ மடித்து காட்டுறேன் இல்லையா, இது எலாஸ்டிக் விடுறதுக்காக நான் எக்ஸ்ட்ரா விட்ட கிளாத்து. அதுவும் மெஷர்மெண்ட்டில் இருக்குது, நோட் பண்ணிக்கோங்க. அந்த மெஷர்மெண்ட்ஸ் படி கட் பண்ணுங்கள். இதில் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க, நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். வழக்கமாக நாம் ராங் சைடு தான் ஸ்டிச்சஸ் போடுவோம். இப்போ நான் நல்ல பக்கத்தை வந்து ரெண்டு பக்கத்தையும் சமமாக வச்சு ராங் சைடை இன்டர்ஃபேஸ் பண்ணி மேலாப்பில் ஒரு ஸ்டிச் போட்டுக்கிறேன். அந்த அப்பெக்ஸ் ஏரியா வரைக்கும் ஒரு ஸ்டிச் போட்டுக்கிறேன். இப்போ லைட்டாக ட்ரிம் பண்ணிக்கிறேன். இந்த த்ரெட்ஸ் எல்லாத்தையுமே ட்ரிம் பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போது நான் அதை அப்படியே திருப்பிக்கிறேன். இப்போ இதுதான் ராங் சைடு. நமக்கு நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நல்ல பக்கம் தான் அந்த ஸ்டிச் போட்டேன். இப்போது நம்ம ராங் சைடு திருப்பி வழக்கம் போல் ஒரு 1/4 இன்ச்சு கேப் விட்டு நம்ம அதே மாதிரி ஸ்டிச்சஸ் போட்டுக்கிறோம். யூஸ்வலாக ஜென்ஸு ஷர்ட் இருக்கு இல்லையா, அதுக்கெல்லாம் இந்த மாதிரி தான் ஸ்டிச்சஸ் போடுவாங்க. அப்போ தான் உங்களுக்கு வந்து துணி இடையில அந்த பிரிந்து வர்றது எதுவுமே நம்மளுக்கு டிஸ்டர்பன்ஸாக இருக்காது. நம்ம என்ன தான் வந்து ஓவர்லாக் ஸ்டிச் போட்டாலும் நம்மளுக்கு அந்த இடத்துல கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸ் இருந்துகிட்டே இருக்கும் நம்ம வியர் பண்ணும்போது. ஸோ இந்த மாதிரி நம்ம அது பக்கத்தில் அதை மடக்கி ஒரு ஸ்டிச் போடுறோம் பார்த்தீங்களா, இது வந்து ஜென்ஸு ஷர்ட்டுக்கு இந்த மாதிரி தான் போடுவாங்க. ஸோ இந்த மாதிரி ஸ்டிச்சஸ் போடும்போது நம்மளுக்கு வியர் பண்ணும்போது ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஸோ அதனால் நம்ம அடித்து இந்த மாதிரி ஒரு ஸ்டிச் போட்டுக்கிறேன். இதே மாதிரி இன்னொரு பக்கத்தையும் கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். வழக்கமாக பலாசோ இந்த மாதிரி பேண்ட், அதாவது எலாஸ்டிக் வைக்கிற பேண்ட்ஸ் எல்லாத்துக்குமே ஃப்ரண்ட் சைடை விட பேக் சைடு 1 இன்ச் அதிகமாக தான் இருக்கும். அதாவது ஃப்ரண்ட் சைடு நம்ம எலாஸ்டிக்கு ஒரு ஸ்லாண்டிங்காக ஒரு 1 இன்ச் ஸ்லாண்டிங்காக கட் பண்ணியிருப்போம். இப்போ நான் எலாஸ்டிக் விடுறதுக்காக முதல்ல ஒரு 1/4 இன்ச் மடித்து தைச்சிக்கிறேன். ஒரு 1/4 இன்ச் மடித்து ஒரு ஸ்டிச் போட்டுட்டு அதுக்கப்புறமா நான் எடுத்திருக்க எலாஸ்டிக்கோட அளவு பார்த்திங்கன்னா 1 இன்ச் எலாஸ்டிக் தான் எடுத்துருக்கிறேன். ஸோ நம்ம 1 இன்ச் எலாஸ்டிக்கும் போது 1.2 இன்ச்சஸ் மடித்து ஒரு தையல் போடணும். அதுக்கு முன்னாடி ஒரு 1/4 இன்ச் தையல் போட்டுக்கிறேன். ஸோ இந்த மாதிரி போடும்போது நம்ம 2 தையலாக மடித்து போடும்போது நம்மளுக்கு சில இடங்களில் கொஞ்சம் லேடுபாடாக முன்ன பின்ன ஆகும். ஸோ அந்த மாதிரி முன்ன பின்ன வராமல் கரெக்டாக நம்மளுக்கு இந்த மாதிரி ஒரு 1/4 இன்ச்சில் ஸ்டிச் போட்டு அதுக்கப்புறமா 1 இன்ச் மடிக்கும்போது நம்மளுக்கு நல்லாவே பர்ஃபெக்டாக கிடைக்கும். கண்டிப்பாக இந்த மெத்தடை ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பாக்ஸில் எனக்கு மறக்காமல் சொல்லுங்கள் உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் பற்றி. எலாஸ்டிக்காக நான் ஒரு 2 இன்ச்சஸ் மட்டும் கேப் விட்டுட்டு மிச்சம் எல்லாத்தையுமே ஸ்டிச்சஸ் போட்டுக்கிட்டேன். ஸோ இப்போ கீழே கால் சைடு வரும் இல்லையா, ஸோ அந்த கால் சைடில் இருந்து ஃபுல்லாக சுற்றி அடிச்சுக்கிறேன். ஸோ இதையுமே நம்ம வந்து அந்த அப்பெக்ஸ் ஏரியாவில் அடித்தோம் இல்லையா, அந்த மாதிரி கூட இங்கேயுமே ஸ்டிச்சஸ் போட்டுக்கலாம். அப்படி போட்டோன்னா இன்னுமே நமக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும். அப்படியும் போட்டுக்கலாம், இல்லை நார்மலாக நீங்கள் இப்போ நான் போடுற மாதிரியும் போட்டுக்கலாம் ஸ்டிச்சஸ். ஓகே, முடிச்சாச்சு. இப்போ நம்ம இந்த காலை மடித்து தையல் போட்டுக்க போகிறோம். ஸோ இந்த காலுக்காக நான் வந்து ஒரு 1.25 இன்ச் கேப் விட்டுருந்தேன். ஸோ முதல்ல ஒரு 1/4 இன்ச், அதுக்கப்புறம் 2வது மடியலுக்கு 1 இன்ச் அளவுக்கு தையல் போட்டுக்கிட்டேன். எப்பயுமே நீங்கள் வந்து காலை ஜாயின் பண்ணி ஸ்டிச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் இந்த மடித்து தையல் போடுங்க. அப்போ தான் பார்க்குறதுக்கு ரொம்ப நீட்டாக இருக்கும். இப்போ நம்மளோட ஃபைனல் அவுட்லுக் வந்து இப்படி தான் வந்திருக்கு. ஸோ எலாஸ்டிக் விடுறதையும் என்னால் எடுக்க முடியல. உங்களுக்கு அந்த வீடியோ வேணும்னா என்னோடய ஸ்கர்ட் வீடியோஸில் போய் பாருங்கள், எலாஸ்டிக் உள்ளே எப்படி இன்சர்ட் பண்ணுறதுன்னு தெரியும். இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். அடுத்த ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோட உங்களை சந்திக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.